வெல்கம் டு பாலா கார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோடா ரேபிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்கோடா ரேபிட் மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2013 வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் 1.6T அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனரில் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்ட்டுருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1,13,099 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு இருக்காங்க. NSR அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 19/12/2021 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும்ன்ட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 6 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தர்சன் கார் ஈரோடுங்கிற இடத்துல இந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோடா ரேபிட் மாடல் பார்த்திங்கன்னா 2013 வேரியண்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் 1.6T அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனரில் இருக்குன்ட்ருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்ட்டுருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,13,099 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. NSR அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 19/12/2021 வரைக்கும் இருக்குன்ட்ருக்காங்க. TP அப்படின்ட்டுருக்காங்க. 4 இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும்ன்ட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 6 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலா கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.